Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நார் கிராஃப்டோட 4வது ஸ்டெப் எக்ஸாஷன். விக்டிம்ஸோட மனசில் இந்த நச்சுகள் எதிர்காலத்தை பற்றி ஒரு பொய்யான நம்பிக்கையை விதைப்பாங்க. ஃப்யூச்சர் இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுன்னு கதையாக சொல்லி விக்டிமை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நச்சுகள் சொல்கிற அந்த பொய்யான கதைகளை எல்லாம் நம்பி விக்டிம்ஸ் தன்னோட காலத்தையும் எனர்ஜியையும் மொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் பேரலாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் விக்டிம்ஸ் தன்னோட சுயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நச்சுகள் விக்டிம்ஸோட லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. விக்டிம்ஸ்க்கு ஆதரவாக இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா அழிச்சிக்கிட்டே வருவாங்க. விக்டிம்ஸ்க்கே தெரியாமல் அவங்கள பற்றி ஸ்மியர் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட முதுகுக்கு பின்னாடி இந்த நச்சுகள் என்னெல்லாம் காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் விக்டிம்ஸ் நச்சுகள் பொய்யா சித்தரித்து வச்சுருக்கிற அந்த ஃப்யூச்சரை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நச்சுகள் விக்டிம்ஸோட அறிவை மேனிப்புலேட் பண்ணாமல் எமோஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதால விக்டிம்ஸ் ரியாலிட்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கிட்டே இருப்பாங்க. ரியாலிட்டி புரியாமல் விக்டிம்ஸ் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தோல்வியிலேயே போய் முடியும். தோல்வி அடையும் போதெல்லாம் விக்டிம்ஸ்க்கு செல்ஃப் டவுட் அதிகமாகிக்கிட்டே போகும். செல்ஃப் டவுட்டில் சிக்கிக்கிட்டு இருக்கிற விக்டிம்ஸை மேலும் மேலும் அட்டாக் பண்ணுறது நச்சுகளுக்கு ரொம்ப சுலபமாயிடும். நச்சுகள் பிளான் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸை எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கங்கிற அந்த உண்மையும் விக்டிம்ஸ்க்கு தெரியாத சூழலில் விக்டிம்ஸோட ஒட்டுமொத்த கவனமும் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுலையே இருக்கும். விக்டிம்ஸ் ஆக்சுவலாக பார்க்க வேண்டிய அந்த கோணத்தை விட்டுட்டு தவறான கோணத்தில் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நச்சுகள் மேலே விக்டிம்ஸ்க்கு டவுட்டே வராது. எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கான டைமே அவங்களுக்கு இருக்காதுங்கிறதுனால ஒரு பிரச்சனையை சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை க்யூவில் நிற்கும். ஸோ அதில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுதாரிக்கிறதுக்கு கூட கேப்பே கிடைக்காத இந்த மாதிரி ஒரு சூழலில் விக்டிம்ஸ்க்கு தன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது, தனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ காலமாக நம்ம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த ஓட்டத்தில் நம்ம எதையெல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விக்டிம்ஸ்க்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கவே இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன் சைடடாக இவங்க மட்டுமே தான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க கவனிக்கவே மாட்டாங்க. தான் மோசம் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் இந்த விக்டிம்ஸ் தங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் ஒன்றா தொலைச்சிக்கிட்டே வருவாங்க. எல்லா வகையிலையும் ட்ரெயின் ஆகிட்டு இனிமேல் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைங்கிற கட்டத்தில், அதாவது இனிமேல் தொலைக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற கட்டத்தில் விக்டிம்ஸோட வேகம் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஓடுறதுக்கு தெம்பில்லாமல் சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் ஓட்டம் மொத்தமாக நின்று போயிடும். இந்த கட்டத்தில் தான் விக்டிம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வருவாங்க. இத்தனை காலமாக தன்னை சுற்றி என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றொன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி எல்லாத்தையும் தொலைச்ச ஒரு எக்ஸாஸ்டட் ஸ்டேட்டில் ஒரு வறண்ட பூமி மாதிரி விக்டிம்ஸோட லைஃப் இருக்கிற இந்த கட்டத்தில் இடி மேலே இடி விழற மாதிரி ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ரியலைசேஷனுக்கான இந்த மொமெண்ட் ஒருத்தரோட லைஃப்பில், அதாவது ஒரு விக்டிமாக சர்வைவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட லைஃப்பில் எந்த கட்டத்தில் வேணாலும் நடக்கலாம். அது பிஃபோர் மேரேஜ் நடக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் மேரேஜ் நடக்கலாம். ஆனால் இது நடக்கும்போது யார் யாரையெல்லாம் தன்னோட உலகமாக நினச்சிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் தன்னோட பலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் தன்னோட நலம் விரும்பிகள்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் தன்னோட வாழ்க்கையை சிதைச்சிருக்காங்க, தப்பாக வழி நடத்தி எதிர்காலத்தையே சூன்யமாக்கிட்டாங்கன்னு தெரியும்போது விக்டிம்ஸ்க்கு ஏதோ ஒரு வாய்டுக்குள்ளே எடறி விழுந்த மாதிரி பயத்தில் மனசு பதறி போகும். அடுத்து என்ன நடக்கும் அதை பற்றி நார் கிராஃப்டோட ஃபைனல் வீடியோவில் பார்க்கலாம்.
பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.